ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது. பீட்ரூட் வத்தல் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு கலர் வத்தல் வாங்கி தரோம்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டிலேயே செஞ்சுருவாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிட்டோம். 3 கிலோ பச்சரிசி இது. அதை தண்ணி கொதித்த தண்ணியில் போட்டுட்டு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா 1.5 கிலோ பீட்ரூட்டு, சோம்பு, வரமிளகா, உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, நாங்கள் பீட்ரூட்டை திருவி அதுக்கப்புறமா அரைச்சோம். அப்போ தான் கெட்டி இல்லாமல் இருக்கும், இல்லாட்டினா கெட்டியாக இருக்கும் பீட்ரூட்டு. நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு அதை நம்ம வத்தல் மாவில் போட்டு கிண்ட வேண்டியதான். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கலர் நல்லா மாறும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ரெட்டாக இருக்கும். இது எல்லா மாவுலேயும் கலந்ததுக்கப்புறமா நல்ல ரெட் கலரில் ஆகிடும். இந்த வத்தல் இனிப்பாலாம் இருக்காது, நல்லா காரமாக சூப்பராக தான் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இருக்கிறது. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, ரெட் கலரில் வத்தல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இது நாங்கள் முதல் நாளே செஞ்சு வச்சிட்டோம். அடுத்த நாள் காலம்பரை அடிக்கிற வெயிலுக்கு ஹீட்டெல்லாம் குறையாதுன்னு சொல்லி இது அப்பயுமே அடுத்த நாள் காலம்பரை அப்படியே வச்சுருந்தப்போ நல்லா சூடாக இருந்தது. இந்த மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலம்பரை நாங்கள் கிள்ளு வத்தல் கிள்ளி வச்சோம். இன்றைக்கி நானே கிள்ளி வச்சிட்டேன். இந்த வத்தல் பார்க்க கிள்ளு வத்தல் தான் இன்றைக்கி வச்சோம். நானே கிள்ளி வச்சுட்டேன். உங்களுக்கு ரொம்ப டார்க்காக நல்ல கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது வறுத்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா வறுத்து காட்டுறேன். நாங்கள் கரெக்டாக வத்தல் போடுறப்ப பார்த்திங்கன்னா வெயில் கம்மியாக இருக்கும். சரி, இன்றைக்கி வெயில் கம்மியாக இருக்கே, வத்தல் போட வேணான்னு பார்த்தா அன்றைக்கி வெயில் செம்மையாக இருக்கும். இதுதான் ஹைலைட்டே நாங்கள் வத்தல் போடுறதில்ல. நான் இன்றைக்கி வத்தல் வச்சுட்டே இருக்கும்போது அணில், காக்கா, சின்ன சின்ன குருவி, மயில் எல்லாமே வந்தது. எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். காலையில் 5:30 மணிக்கு வைக்க ஆரம்பித்தேன். 2 மணி நேரம் கிட்ட ஆனது இந்த வத்தல் வைக்கிறதுக்கு. இதிலே காசு வத்தல் கூட வச்சுக்கலாம். அழகாக நம்ம காசு வத்தலுக்கு இன்னும் கொஞ்சம் இதோட இன்னும் 1 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்பூனில் எடுத்து ஊற்றுனா காசு வத்தல் காயின் மாதிரி அழகாக வரும். அந்த வத்தலும் இருக்குது. அதுவும் நான் ஷார்ட்ஸில் போட்டு காட்டுறேன், வறுத்து காட்டுறேன். நேற்று காய வச்ச வத்தலை தண்ணி தெளித்து ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக ஒரு டைம் வத்தல் போட்டால் 2 நாள் போதும், சூப்பராக காஞ்சிரும். எங்கள் வத்தல் எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக 30 வருஷமாக போட்டுட்ருக்காங்க. வெளியூருக்கெலாம் நிறையா வாங்குவாங்க, எப்பயுமே கண்டினியூஸாக வாங்குறவங்க. அதனால் குறைஞ்சது ஒரு 5 மாதமாவது வத்தல் போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொன்னல மயில் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். மயில் அந்த இடத்துல நாங்கள் சாப்பாடு வைப்போம், சாப்பிட்டுட்டு போகும். ஆனால் காலையிலே 4 மயில் சாப்பிட்ருச்சு. இந்த மயில் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இல்லை, நான் கையில் கொடுத்தேன், ஆனால் அது வாங்கலை, பயந்துட்டு அப்படியே பறந்து போயிடுச்சு. மயில் பறக்கிறத நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. மயிலும் காக்கா மாதிரியே நல்லா பறந்தது. நாம் அது கொடுக்காமல் இருந்ததாக கூட அது பயந்து நிற்காமல் அப்படியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். நான் நீட்டோன்னா அதுக்கிட்ட பேசினோன்னா பயந்துட்டு பறந்து போயிடுச்சு மயில். எங்கள் அம்மா 30 வருஷத்துக்கு மேலே இந்த வத்தல் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா வத்தலுமே போடுவாங்க. பீட்ரூட் வத்தல், தக்காளி வத்தல், வெங்காய வத்தல், வடவம் எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல கலை மாதிரி சூப்பராக வரும். நான் அப்போக்கப்போ எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுறதுலே நான் டயர்டாயிடுவேன். நான் இந்த வத்தலோட பேக்கிங்லாம் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே கொரியருக்காக கேட்டிருந்தாங்க. கிள்ளு வத்தல், காசு வத்தல், 2 வத்தலும், குச்சி வத்தல், நீட்டை வத்தல், அப்புறம் ஜவ்வரிசி வத்தல் எல்லாமே போட்டு வச்சுருந்தோம். இதை ஒரு அட்டைப்பெட்டியில் வைக்கலாம், பேக் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் அட்டைப்பெட்டி பத்தாததுனால ஒரு சாக்கில் போட்டு வச்சு அப்படியே கொண்டு போய் கொரியர் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் சும்மா ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.